எப்படி மாம்சம் பலவீனமானது, ஆவியே உற்சாகமானது. மனசுக்குள்ளேயாவது கர்த்தரை என்ன பண்ணோம்? தொழுது கொள்ளணும், மகிமைப்படுத்தணும், உயர்த்தின. நல்லவர், ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். அப்போ நம்ம ஆவியினாலையும் சரீரத்தினாலையும் கர்த்தரை நாம மகிமைப்படுத்தும் போது தேவன் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். என்ன சொல்றாருனாக்கா, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில மகிமைப்படுவேன். உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ என்ன பண்ணுவேன்? உன்னை உயர்த்தும் போது நீ என்ன பண்ணுவேன்? உன் தேவைகள் நான் சந்திக்கும் போது, உனக்கு காரியங்கள் கைகூடி வரும்போது நீ என்ன பண்ணுவேன்? எப்படி அவரை நம்ம சந்தோஷப்படுத்துவோம்? இப்போ நான் ஒரு விபத்து ரோட்டில் வந்து நிற்கிறேன், ஒரு விபத்து வருது, அது வந்து என்னை காப்பாற்றிடுறாரு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தப்பிச்சிடுறேன். அந்த ஆக்சிடென்ட் எனக்கு நடக்காதபடி கடவுள் காத்துறாரு. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட, வர வழியில் பயங்கரமான ஆபத்து வந்திருக்கோம், கர்த்தர் மட்டும் இல்லைண்ணா, நான் அம்போகதி தான், அவ்வளோதான், அன்றைக்கே செத்துட்டு இருப்பேன், கடவுள் தான் என்ன காப்பாற்றினாரு. இந்த வார்த்தையை சொல்லி கடவுள் தான் சொல்கிறேன் பாருங்க. இதுதான் நம்ம கடவுளை மகிமைப்படுத்துது. கரங்களை தட்டி தேவனை மகிமை. அப்போ தேவன் நம்மளை எப்படி மகிமைப்படுவார்னா, நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு நம்ம சொல்ற வார்த்தையில அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஒரு வேலை கொடுத்துடுறாரு. அப்போ வேலை கொடுக்கும்போது நீ எங்க போனாலும் என்ன சொல்வ? கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுத்துறாரு. நம்ம என்ன சொல்லணும்? நான் எவ்வளோ ஜபமா பண்ண ஒரு நல்ல பையனை ஆண்டவர் காட்டினார், நல்ல பொண்ணை ஆண்டவர் காட்டினார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இடம் வாங்குறதுக்கு உதவி செய்தார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். அப்போ இப்படி ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்ற பத்தி எல்லாத்தையும். அப்போ இதுதான் நம்ம வாய்களை திறந்து தேவன் நம்மில மகிமைப்படும்படி நாம் அறிக்கையிடுகிற, கம்போஸ் பண்ணுகிற ஒரு வார்த்தை. ஆல் க்ளோரி டு காட். எல்லா மகிமை தேவனுக்கு செலுத்துகிறோம். நீ என் தாசன், நீ என் ஆள், என் பொண்ணு, என் புள்ள, நான் உன்னில மகிமைப்படுவேன். எப்படி படுவார் மகிமைனா, உன்னை ஆசீர்வதிச்சார்னா நீ ஆட்டோமேட்டிக்கா அவரை பத்தி சொல்ல போற. உன்னை ஆசீர்வதிக்கும் போது, உன்னை ஆசீர்வதிச்சார்னா, உன் தேவையை சந்திச்சார்னா நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்ல போற? அப்பா, ஆண்டவர் என்ன நல்லபடியா வச்சிருக்கிறாரா, ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிக்கிறாரா, ஏன்னா ஆண்டவர் நடத்துறாரான்னு இந்த சாட்சி நீ சொல்லுவ. ஹல்லேலூயா. அதே பாருங்க, 50ஆம் சங்கீதம் 23 சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமை படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கடவுளை மகிமை, சரீரத்தினாலும் நம்ம மகிமைப்படுத்தணும், ஆவினாலும் மகிமைப்படுத்தணும். இன்னொன்னு என்னன்னா, ஸ்தோத்திர பலி வாயிலிருந்து என்ன வரணும்? நம்ம வார்த்தை வாயில எப்பவுமே ஸ்தோத்திரம். ஒரு அம்மா பாருங்க, ரட்சிக்கப்பட்ட அம்மா, உட்காரும் போது ஸ்தோத்திரம் ஏசப்பா அப்படின்னு உட்காரும், எந்திரிக்கும் போது ஸ்தோத்திரம் ஏசப்பா, தண்ணி குடிச்சாலும் ஸ்தோத்திரம்ப்பா, சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம்ப்பா, இப்படி எந்திரிச்சாலும் உக்காந்தாலும் போனாலும் நடந்தா கூட, எப்பா நின்னா கூட டயர்டா இருக்கும்போது எப்படி தெரியுமா, எப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுதான் தேவனை மகிமை. நம்மளுக்கு என்னன்னா, எம்மாடியோ என்னான்னு தெரியல, வலி ஆகுது, ஐயோ ஐயோ எம்மாடியோ அப்பா. இல்லையா? நம்ம எப்படி மகிமைப்படுத்துற மாதிரி, எம்மாடியோ சி ஏன் தான் இந்த மாதிரிலாம் ஆகுது தெரியல, இவ்வளோ பொல்லாத ஆவிய அப்படின்றோம். ஒரு மழை வந்தா கூட எம்ம மலை, பீட மலை, சனியம் புட்ச மலை, பேய் மலை. நம்ம என்ன கடவுள் என்ன, அப்பா தண்ணி இல்லாத பூமியில நிலத்தடி நீர் இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுற மழையை குத்திர சோத்திரம் ஆண்டவர். அதை விட்டு என்ன சொல்லுவாங்க, மலையையும் சபிக்கிறது. பேய் மலை, பீட மலை, பிசாசு மலை, சனியம் புட்ச மலை. அல்லேலூயா. வெயில் அடிச்சாலும் வெயில திட்டுறது பயங்கரமா. என்ன வெயில் இது? பேய் வெயில். என்னென்னமோ சொன்னாங்க. உங்க ஊர்ல தான் கேள்விப்பட்டேன், எங்க ஊர்ல எல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்க ஊர்ல தான் பயங்கரமா சுட்டெரிக்கிற வெயில் இது. ஆவி எப்படி மனுஷனை பொய்க்க விட்டா பாரு, தோல் பட்டை உரிது அப்படின்றான். வெயில போகும்போது பாரு, அப்படி வெயில சபிக்கிறது. வெயிலாச்சாங்க அது வியாதிகள் போவோமா? வியாதி எப்போ குணமாகுதுன்னா, உடம்புல அந்த அல்ட்ரா கதிர் இயக்கங்கள் நம்ம உடம்புல படணுமா வெயில். அதனால தான் காலையில நீ போய் சூரிய முன்னாடி நில்லு, வெயில்ல நில்லுனா நீ கேட்க மாட்டேன். இப்போ என்ன சொல்றான், சூரிய நமஸ்காரம் பண்ணுனாக்கா பக்தியா போய் பண்ற நீ சூரிய நமஸ்காரம். எப்படி சொல்லி கொடுத்தாங்க பாரு. இதுதான் இல்லையா? காலையில போய் வெயில நில்லுப்பான்னா பைத்தியம் மாதிரி சொல்றாரு பாரு. காலையில போய் வெயில நில்லுன்றாரு. இதுவே நம்ம என்ன சொல்லணும், டெக்னாலஜியா சூரிய நமஸ்காரம் பண்ணு, காலையில எல்லாம் வந்துடுற நடக்கும் பாருங்க. இப்ப நீ என்ன பண்ணுவ, அப்படியா சூரிய நமஸ்காரம் பண்ணா பொண்ணு கட்சிடுமா, பையன் கட்சிடுமா, வேலை கட்சிடுமா, போய் நீ என்ன பண்ற, சூரிய நமஸ்காரம் பண்ணு இருப்ப வெயில்.
அந்த அந்த அல்ட்ரா கதிர், அந்த சூரியத்திலிருந்து வர அந்த கதிரியக்கங்கள் 11 மணிக்குள்ள அடிக்கிற அந்த வெயில் வந்து நம்ம உடம்புல பட்டா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திகள் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவ்வளோ அழகா வெயிலையும் மழையும் கொடுத்து நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு. அதை விட்டு பேய் மலை, சனியம் பூச்ச சூரியன், வெயில், இதெல்லாம் நம்ம சாதிக்கிறோம். எது வந்தாலும் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு யோபு மாதிரி வந்துடணும். அதனால தான் யோபு பார், அவர் தான் கொடுத்தாரு சோத்திரம், அவர் தான் எடுத்தாரு சோத்திரம். எப்பவுமே சோத்திரம் பண்றான். என்னதுன்னா கடவுளை மகிமைப்படுத்துகிறான். நம்ம அப்படித்தான் நம்ம ஆவியில வருங்க, எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனா கூட மனசுக்குள்ளேயே ஸ்தோத்திரம் பண்ணிருப்போம். ஆவியில நிரம்பி ஆவியிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன். சத்தமா பண்ண முடியாது. அங்க போய் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், அங்க ஒரு முதலாளி இருக்கிறார், அவர் முன்னாடி சோத்திரம் 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 நீந்தா, அவன் யாரா நீ, எங்கடா வந்துக்கிற நீ, கோயில்ல சொல்ல வேண்டியதில்லை, இங்க வந்து சொல்லிக்கிற படா வெளியான்றார். அப்ப அங்க போய் என்ன பண்ண, அவர் பேசினாங்க மனசுக்குள்ளே என்ன பண்ணோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே நல்லவரே ஸ்தோத்திரம். அது ஆவிக்குள்ள சரி. சரீரத்துல எப்படி சொல்லணும், முட்டிக்கால் போட்டு ஜபம் பண்ணு, கையை உயர்த்தி ஜபம் பண்ணு, அசத்தி ஜபம் பண்ணு. கையை உயர்த்தினா கூட இவ்வளவுதான் நம்மளுக்கு உயருது. முட்டிக்கால் போனா காலெல்லாம் வலிக்குது சார். சார் இல்லைன்னா உட்கார முடியாது. ஒரு விசுவாசி வரவே இல்லை. அல்லேலூயா. கீழே உட்காருனா நம்ம எப்பவுமே வந்து சரீரத்தினாலும், அதனால தான் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னாரு, உன் முழு இருதயத்தோடும் பலத்தோடுனாரு. முழு பலன்னா என்ன, உடம்புல எல்லாத்தையும் இப்போ சாப்பிடும் போது எப்படி கடகடன்னு போட்டு உக்காந்து எப்படி அடிக்கிற பலத்தையும் அந்த சோத்துல காட்டுறான். என்னம்மா பசி எடுத்துக்கிச்சுன்னா போதாம், ஃபுல் பலன் சாப்பாட்டுல காட்டுறோம். உக்காந்து யார் பேசுறது காதல் இது சாப்பிட்டு வர முதல்ல முடி, கதைய முடி. அன்னத்துல கை வச்சிட்டேன்னா வேற யார் கண்ணத்துலயும் நான் கை வைக்க மாட்டேன், முதல்ல முடி கதைய. அல்லேலூயா. அப்ப இதுக்கெல்லாம் முழு பலம். தூங்குறது கூட வர கதுகுதெல்லாம் சாத்திட்டு செல்போனை சைலண்ட்ல போட்டு ஒரு பையன் இன்னைக்கும் தூங்கினுக்கிறான். அவன் வேற யாரும் இல்லை. தூக்குறதுக்கு கூட என்ன ஃபுல் பலத்தை காட்டுறான். என்னடானாக்கா செல்போன் ஆஃப் பண்ணிடுறான். என்னன்னா போன் வந்து நேரம் தூக்கம் கழிஞ்சிடும் அப்படின்றான். அல்லேலூயா. கதவு வேற சாத்தி விட்டுறான். என்னன்னா வெளியில இருக்கிற சத்தம் உள்ள கேட்கா. தூங்குறதுக்கு ஃபுல் பலன் பாருங்க, சாப்பிட்றதுக்கு ஃபுல் பலன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முழு பலத்தை செலுத்துறோம். தேவனை துதிக்க மாட்டோம். காலையில எதனா ஆண்டவரே இந்த நாள் நல்லபடியா அமைட்டோம், ஒரே வார்த்தையில முடிச்சிடும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். சுருக்கமா ஜெபம் பண்ண சார், என்னன்னா ஆமேன், அவ்வளவுதான். ஆமேன். குழந்தை கூட சிரிச்சுட்டான் பாருங்க. ஆமேன் அல்லேலூயான்ட்டான். ஒரே வார்த்தை, சுருக்க ஜெபம் சார். இது என்ன ஜெபம்? சுருக்க ஜெபம். என்ன, நான் நட ஜெபம் பண்ண, முட்டிக்கால் ஜெபம் பண்ண, கை உயர்த்தும் ஜெபம் பண்ண, பரிந்து பேசும் ஜெபம், இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம், இந்த மாலை ஜெபம், இதெல்லாம் நான் பார்த்தேன் சார். சுருக்க ஜெபம்ன்றது வந்தாங்க. என்ன, ஆமேன் அல்லேலூயா, அவ்வளவுதான். கர்த்தரை நாம சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திர பலியிட்டும் கடவுள் ஸ்தோத்திரம் பலி பண்ணாலும் ஸ்தோத்திரம் பண்ணாலும் கடவுளை நாம மகிமை தான் படுத்துறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார்.